ஸோ வெல்கம் பேக் மக்களே. மூணார் இஸ் நாட் ஃபார் பிகினர்ஸ் போலயே. ஆஹா, இன்னைக்கு போன மாதிரி தாங்க. ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு தமிழ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே போறோம்ட்டு. ஸோ ஆமாங்க, நம்ம மூணார் தான் போயிட்டு இருக்கோம். ரொம்ப நாள் பிளானுங்க மூணார் போகணும்னு சொல்லிட்டு. நான் போனதே இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் மூணார் போறது. ஸோ ரொம்ப நாளாக போகணும்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ இன்னைக்கு தான் அதுக்கான சான்ஸ் கிடைச்சது. ஸோ நானும் என்னோட கசின் முன்னாடி போறாரு இல்லையா, டியூப் 200ல, அவர் என்னோட கசினு. ஸோ நாங்கள் 2 பேர் தான் மூணார் போயிட்டு இருக்கோம். ஒரு 2 டே ட்ரிப். ஃப்ரைடே போயிட்டு சாட்டர்டே ஸ்டே பண்ணிட்டு சண்டே திருப்பி ரிட்டர்ன் வந்துடுவோம். சரி, ஓகே, எங்கேயுமே போகாததுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 நாள் ட்ரிப்பாஸ் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூணார் கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக ரொம்ப டிலேங்க. நாங்கள் 4:30 5 o'clock கிளம்பலாம்னு நினைச்சோம். பட் நாங்கள் வீட்லேருந்து கிளம்பி ஃபியூல் எல்லாம் ஃபில் பண்ணி கிளம்பும்போது 8 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 2.5 hours லேட்டு. 7:30 நினைக்கிறேன். ஆமா, 7:30 அரௌண்ட் 8 கிட்ட 2.5 hours 3 hours கிட்டே லேட் ஆயிடுச்சு. சரி, ஓகே, ஆனர் ஆச்சு. 3 hours தான் நினைக்கிறேன் டிராவல். எனக்கு தெரிஞ்சு 4 hours மேக்ஸிமம் மூணார் போறதுக்கு. ஸோ அதான் நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு செம்ம மழைங்க. நான் காலைல மழை வந்துருமோ, எப்படி போறது அது இதுன்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். மழை வந்துச்சுன்னா ட்ரிப்பே ஸ்பாயில் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் காட்ஸ் கிரேஸ், காலையில பார்த்தீங்கன்னா லைட்டா ட்ரிசிலிங் தான் இருந்துச்சு. பட் ஹெவியான மழை எதுவும் இல்லை. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. எல்லாமே வச்சிருக்கோம், ட்ரம்மல் லைனர், ரெயின் லைனர், அது இதுன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் மழை வந்து கண்டினியூஸ் ஓட்ட முடியாது, லாக் பண்ண முடியாது, ஒரு மாதிரி ஹெக்டிக் ஆயிரும். சரி, ஓகே, மழை எல்லாம் கொஞ்ச நேரம் லைட்டா ட்ரிசில் ஆச்சு. அப்புறம் இப்போ சூரியன் வந்துட்டாரு. ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு நீங்க நாட்டில் மழை வராங்கன்னா சரி. மக்களே, நாங்க இன்னும் ரைட் பிளான் என்னன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணல. இப்போதைக்கு போயிட்டு மூணாவது செக்இன் பண்ணணும். அங்கே ஒரு ஹோம் ஸ்டே மாதிரி ஒரு இது புக் பண்ணியிருக்கோம், ரூம்ஸ் புக் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் போயிட்டு நம்ம செக்இன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிளான் பண்ணிக்கலாம். பட் எங்கெங்க இடத்துக்கு போறோம் வரோங்கிறது நான் வந்துட்டு உங்களுக்கு அப்படியே ரைட்லயே அப்டேட் பண்றேன். மிரர் வேற லூஸா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மக்களே, இன்னும் நம்ம சாப்பிடல, பிரேக்ஃபாஸ்ட் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. ஸோ நாங்கள் பொள்ளாச்சி தாண்டி உருமல்பேட்டை போயிட்டு இருக்கோம். ஸோ அங்கே போறதுல ஒரு நல்ல ஹோட்டல் இருக்குன்னு சொல்லிட்டு கசின் சொன்னோம். ஸோ அங்கே போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். அது காலையில லைட்டா மழை வந்துட்டே இருந்துச்சா, ரைடு ஸ்டார்ட் பண்ணி ரைடு போற மாதிரி ஒரு ஃபீலே இல்லைங்க. கொஞ்சம் இந்த வெயிலெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஹைவேஸ் இருந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ப்ராப்பர் ஒரு ரைட் ஃபீலே வருது. ஸோ நான் கூகுள் மேப்ஸ்ல எதுவும் போடல. ப்ராபப்ளி எங்களுக்கு அந்த உடுமல்பேட்டை ரோடு வரைக்குமே எங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அப்படியே போயிடுவோம். அதுக்கப்புறம் மேபி மேப்ஸ் தேவைப்படலாம். ஸோ ஓகே மக்களே, நான் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கண்டினியூ பண்றேன். ஸோ இங்க காட்டுறதுக்கு எதுவும் இல்லைங்க, பிளெயின் ரோட்ஸ் தான். பாத்தீங்கன்னா இப்போ உடுமல்பேட்டையில பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ திருப்பி அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இனி ஒரு 2.5 hours காட்டுது. ப்ராபப்ளி 88 kilometers இருக்கு நினைக்கிறேன். 2.5 hours நான் ஹில்ஸ் ஏறது பொறுத்து தான் இருக்கு எவ்வளவு சீக்கிரம் போக முடியும்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்ச 3 hours ஆயிடும் நினைக்கிறாங்க. சாலிடா மீட்டர்ல வேற ஏதோ ப்ராப்ளமுங்க. லாஸ்ட் டைம் கொடுத்து ரெடி பண்ண, ஆனாலும் இது ரெக்டிஃபை ஆகல. நல்ல ஹைவேஸ்ல பாத்தீங்கன்னா ப்ராப்பரா இருக்கு. கொஞ்சம் பிரேக் பண்ணி சிட்டிக்குள்ள வரும்போது பாத்தீங்கன்னா அந்த ஸ்பீடே கரெக்டா காட்ட மாட்டேங்குது. மற்ற கிளஸ்டர்ல பாத்தீங்கன்னா மற்ற இந்த ஆர்பிஎம் மீட்டரு, அப்புறம் ஃபியூல் மீட்டரு, அதெல்லாம் கரெக்டா ப்ராப்பரா ஒர்க் பண்ணுது. பட் இது ஸ்பீடோ மீட்டர் மட்டும் கொஞ்சம் விட்டு தான் ஒர்க் பண்ணுது. ஸோ திருமூர்த்தி ஹில்ஸ் 14, மூணார் 81. ஓகே, லெஃப்ட்ல கட் பண்ணணும்னு நினைக்கிறேன். வா, இந்த ரோடெல்லாம் பாருங்க, சூப்பரா இருக்குங்க. 2 பக்கமும் ட்ரீஸ், நடுவில் ரோடு வேற லெவல்ல இருக்கு. வா, சீனிக் ரோடுங்க, சீரியஸ்லி வேற மாதிரி இருக்குங்க. வா வா வா, சீரியஸா சூப்பரா இருக்கு ரோடு. ஓ, டிராஃபிக்கா இருக்கே. ரயில்வே கிராசிங்கா என்னன்னு தெரியலையே.
இவ்வளோ டிராஃபிக்கா இருக்கு. அங்க வரைக்கும் நிக்குதுங்க வண்டி, என்னன்னு தெரியலையே. நம்ம பைக்ல வரதுனால ஒரு அட்வான்டேஜ், அப்படியே இந்த கேப்ல போயிடலாம். என்னன்னு தெரியலையே. அப்பா இன்னும் போயிட்டே இருக்குங்க. என்னங்க அது இவ்வளோ பெரிய டிராஃபிக்கு? ஐயோ, மறையூர் 33 கிலோமீட்டர்ஸ். ஹோப் ஸோ கட் செக்ஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேங்க இங்கேருந்து. ஓ, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வண்டி எதுவும் வருதா முன்னாடி? ஓ, ரோடு ஒரே சின்ன ரோடு தாங்க, 10 அடி தான் இருக்கும் போல இருக்கு இந்த ரோடு. ஸோ இதில் தான் வர வண்டி வரணும், போகிற வண்டியும் போகணுமா? அப்படியே அப்பாங்க பாருங்க ஓட்டை எப்படி எடுக்கிறாங்கன்ட்டு. ஆஹா, மூணார் இஸ் நாட் ஃபார் பிகினர்ஸ் போலயே. கார்ல மட்டும் வந்திருந்தோம், நாளைக்கு தாங்க மூணாரே போயிருப்போம். செக்கிங் இருக்கா? இல்லையே, எல்லாத்தையும் அலோவ் பண்றாங்களே. ஆமாங்க, கட் செக்ஷன் ஸ்டார்ட்ஸ். ஓ, ஆனைமலை டைகர் ரிசர்வா? ஏன்னா இவ்வளவு சின்னதா இருக்க ரோடு, கண்டிப்பா ஆப்போசிட்ல வர வெஹிக்கல்ஸ் எதுவுமே உள்ள வரவே முடியாது இல்லையா? வரதுக்கு இதுதான் ரோடா? அட ஆமாங்க, வரதுக்கு போறதுக்கு எல்லாமே இந்த ரோடு தான். அதோ அங்க பாருங்க, ஒரு வண்டி வந்துட்டு இருக்கு. ஆஹா, இன்னைக்கு போன மாதிரி தாங்க. எப்படிங்க இந்த ரோட்ல 2 வண்டி வர முடியும் ஒரே டைம்ல? செம்ம ரிஸ்கான ரோடுங்க, சீரியஸா. வாவ், சூப்பரா இருக்குங்க இந்த ஸ்பாட்டு. டைம் கன்ஸ்ட்ரெயின், நம்ம இங்க நிக்க முடியாது, கொஞ்சம் சீக்கிரமா போகணும். எங்களுக்கு செக்இன் பாத்தீங்கன்னா 11:30 12 சொல்லியிருந்தாங்க. இங்கே டைம் 12 ஆயிடுச்சு. நாங்க இன்னும் கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர்ஸ் போனோங்க. எப்படியும் 2:30 செக்இன் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். சரியான போல இருக்கு. சாரி மக்களே, மரியாதை எல்லாம் பேச நினைக்காதீங்க, அப்படி பேச வச்சுட்டாங்க அவங்க. ஐயோ, என்னங்க இது?
ஆஹா, இவ்வளோ டிராஃபிக்கு எப்பா! கிட்டத்தட்ட நானும் ஒரு 5 கிலோமீட்டரா பார்த்துட்டு இருக்கேன். ஃபுல்லா லைன், கார் லைன் அப்படியே வரிசை கட்டி நிக்குது. ஓ மை காட். பைக்ல வந்தா தப்பிக்கலாங்க, கார்ல எல்லாம் வந்தா வச்சுக்கோங்க அவ்வளவுதான். எல்லாம் கார்ல வண்டியில உட்கார முடியாம எல்லாம் எந்த வெளியே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஐயம்மா. ஐயோ, என்னங்க இது? சூப்பர், இன்னைக்கு போன மாதிரி தாங்க. ஓகே, அப்படியே கிளைமேட்டே மாறுதுங்க. இவ்வளவு நேரம் வெயில் அடிச்சு மாறி இருந்துச்சு, இப்போ அப்படியே கொஞ்சம் சில்லுன்னு இருக்கு. ஸோ மறைய சாண்டல் சீட்லிங்ஸ். ஓகே, சந்தன மர காடுன்னு நினைக்கிறேங்க. வண்டிங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே செம ஸ்பீடா வராங்க. ஏன்னா ரோடு நல்லா உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கா, ஸோ நம்மளும் கொஞ்சம் பார்த்து போனோம். மற்றபடி சீரியஸ்லி வேற லெவல் வைப்புங்க இந்த ரோடு. ஐ திங்க் மீட்டர் கம்ப்ளீட்டா கான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருந்துச்சு, இப்போ அதுவும் போச்சு. ஓகே, பரவாயில்ல, போயிட்டு ரெடி பண்ணிக்கலாம். வாவ், இந்த லொகேஷன் சூப்பரா இருக்கு. இங்க ஒரு சினிமேட்டிக் போடலாமா? குரங்கு தொல்லை தாங்க ஜாஸ்தி இங்க. இங்க குரங்கு இல்லைன்னு நினைக்கிறேன். நான் நினைச்சேங்க கீழே பார்க்கும்போது, எனக்கு கீழே பார்க்கும்போது மேல எல்லாம் ஒரு மாதிரி மிஸ்டாவே இருந்துச்சு. இது மிஸ்டா இல்ல மழையா என்னன்னு தெரியாம இருந்துச்சு. பட் ஷார் இது மழை தான். இங்க கொஞ்சம் லைட்டா ட்ரிசல் ஆயிட்டு இருக்கு. ட்ரிசல்லே நின்றுச்சுன்னா பரவாயில்லைங்க. மழை ஹெவியாலாம் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். மழையில நினைஞ்சிட்டே வண்டி ஓட்ட முடியாது. எங்க கிட்ட வந்துட்டு ரெயின்க்கு வந்துட்டு கோட் இருக்கு, பட் கீழே வந்துட்டு ரெயின் பேண்ட்ஸ் இல்ல, ஃபுல்லா வெட் ஆயிடும். அது ஒரு மாதிரி ஓட்டுறதுக்கு வெறுப்பா இருக்கும். ஸோ அந்த ஒண்ணுக்காக தான் பாக்குறோம், இல்லைன்னா மழையா நினைச்சிட்டு கூட ஓட்டிடுவோம். My God. சூப்பரா இருக்கு. ஓகே, பேட்டரி வேற முடிய போகுதுன்னு நினைக்கிறேங்க. இன்னொரு பேட்டரி இருக்கு, பேட்டரி தான் மாத்தி போடணும். இல்ல, ஏதாச்சும் லஞ்சுக்கு போயிட்டோம் அப்படின்னா இங்க சார்ஜ் போட்டுக்கலாம் தான். இன்னொரு எக்ஸ்ட்ரா பேட்டரி இருக்கு. வீடியோ லென்த் ரொம்ப ஜாஸ்தியா போடுற, அது எப்படி போடாத அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் போடுறதுக்கான ரீசன் என்ன தெரியுமா? இந்த மாதிரி வியூஸ் எல்லாம் நீங்க பாக்கணும், இந்த மாதிரி ஒரு அழகான இடம் தெரியும் உங்களுக்கு காட்டணும்னு சொல்லிட்டு தான். ஹானஸ்ட்லி நான் அதுக்கு தான் போடுறேன். பட் வந்துட்டு என்ன சொல்றது, வீடியோ லென்த் ரொம்ப ஜாஸ்தி ஆயிருது. நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க, ஸ்கிப் பண்ணிடுவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் கட் பண்ணிடுவேன். இப்போ இங்க பாருங்க, வந்த இடம்லாம் அவ்வளோ அழகா இருக்கு. எனக்கு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 2 to 3 hours நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அந்த 3 hours வீடியோவும் போட முடியாது. பட் ஓகே, எனக்கு ஸ்பெசிஃபிக்கா இந்த பார்த்து இந்த
இடத்துல எது ரொம்ப அழகா பட்டுச்சோ நான் அதெல்லாம் கண்டிப்பா நான் போடுறேன், நீங்க பாருங்க வீடியோஸ்ல. தெரிஞ்சு இன்னும் 2 to 3 கிலோமீட்டர்ஸ் மூணார் ரீச் ஆயிடுவோம். மூணார் ரீச் ஆயிட்டோம்னா போயிட்டு ஃபர்ஸ்ட் லஞ்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறம் டேரக்டா ரூமுக்கு தாங்க. நேஷனல் பார்க்லாம் நாளைக்கு வரும்போது பாத்துக்கலாம். ஏன்னா நாளைக்கு ஒரு டே ஃபுல்லாவே வந்துட்டு நாங்க சுத்துறதுக்கு தான் வச்சிருக்கோம். எங்கேயும் போற ஐடியா இல்ல, சுத்தி பார்த்துட்டு திருப்பி ரூமுக்கு போறதுதான். சண்டே திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டு மோஸ்ட்லி இந்த வேலையை வரும்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம், வேற ஏதாவது சொல்லி இருந்துச்சு அது கொஞ்சம் சீனிக்கா இருக்கும் அப்படின்னா அந்த வேலையை சூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா மோஸ்ட்லி இந்த வேலையை தான் வருவோம். ஸோ அது எப்படி இந்த பார்க்கலாம். க்ளவ் எல்லாம் கழட்டி வச்சிட்டாங்க, கையெல்லாம் வலிச்சுதா, சரி க்ளவ் போடாமலே ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் க்ளவ் போடாமல் ஓட்டுறதுலையும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன தெரியுமா, இந்த ஹேண்ட் ரொம்ப நேரம் பிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்க உங்களுக்கு நான் காட்டுறேன், கை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி ஆயிரும். இப்போ நான் ஒரு என்ன தெரிஞ்சு ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் தான் இந்த மாதிரி ஓடி இருப்பேன், அதுக்கே இப்படி. அது குழு வேறு இருக்குதா, இங்கே கையில் அது மாதிரி வரைக்கிற மாதிரியே இருக்கு. வாவ், இது ரிவர் கிராசிங்கா, சின்னதா ஒரு ஆறு ஓடிட்டு இருக்குங்க. ஓகே, நம்மளாம் நிக்க முடியாது, ஏறி ஏறி போயிட்டு இருக்கே இருக்கேன். ஓ நோ, யாருங்க இவரு நடு ரோட்ல வண்டியை இப்படி பார்க் பண்ணி வச்சிட்டு இருக்காரு. ஐ திங்க் இது அவரோட சொந்த ரோடுன்னு நினைக்கிறேன், ரொம்ப உரிமையா வண்டியை பார்க் பண்ணி வச்சிருக்காரு. ஆஹா, வைசரை போடவே முடியாது போலேங்க, வைசர் போட்டாலே ஃபாக் ஆயிடுது உள்ள. உங்களுக்கு வாய்ஸ் கேட்கறது இல்லையோ தெரியல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வைசர் போட முடியல, வைசர் போட்டால் எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுங்க, மூச்சு விடுறோம் இல்லையா, ஸோ அந்த ஹீட்டுக்கு வந்துட்டு அப்படியே வைசர் ஃபுல்லாக ஃபாக் ஆயிடுது, கண்ணே தெரிய மாட்டேங்குது. திறந்து வச்சாதான் கொஞ்சம் ஓகேவா இருக்கு. காற்று ஜாஸ்தி இல்லை, மேபி உங்களுக்கு வாய்ஸ் நல்லா கிளியராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் ஸோ வாய்ஸ் பேடாக இருந்துச்சுன்னா ஐம் சாரி, அப்பாலஜைசஸ் ஃபார் தட், மன்னிச்சுக்கோங்க, வேறு வழியே இல்லைங்க, கிளைமேட் அப்படி இருக்கு. ஆல்மோஸ்ட் டெட்டுங்க பேட்டரி, ப்ராபபிளி 2 minutes தாண்டிச்சுனாலே பெருசு. அவ்வளோதான், ரெஸ்டாரண்ட்டு இல்லை ஹோட்டலுக்கு போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சார்ஜ் போட்டு விட்டுருலாம் கொஞ்ச நேரம், அங்கே பேட்டரி மாற்ற வேண்டிய அவசியம் இருக்காது. பார்க்கலாம் அது வரைக்கும் தாங்கதான்னு பார்க்கலாம். ஒரு 1.5 to 2 kilometers தான் நினைக்கிறேன். ஐயோ அண்ணா வழி விடுங்கண்ணா, நான் போய்க்கிறேன் முன்னாடி. சின்ன கேப் கிடைச்சா பூந்தரலாம் உள்ள, எல்லாம் ஒரேட்டா. ஓகே, டேர்னிங்ஸ்ல தாங்க கொஞ்சம் பார்த்து ஓவர்டேக் பண்ணணும், வண்டி எது வரலன்னா ஷோரா போயிடலாம். ஏன்னா மேல இருந்து இறங்குறாங்களா, நல்லா ஸ்பீடாவே வருவாங்க. ஸோ அதுதான் ப்ராப்ளமே, நம்ம டக்குன்னு அவங்களாலையும் கண்ட்ரோல் பண்ண அவங்க தப்பு சொல்ல முடியாது, ஏன்னா நம்மளால தப்பு, நம்ம ஏறி போகக்கூடாது. ஓகே, ஆல்மோஸ்ட் பார்க்கணும்னு நினைச்சது எங்க ரோட்ல நாங்க என்னென்ன பார்க்கணும்னு நினைச்சோம் அதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு, ஃபால்ஸே எக்கச்சக்கமா குட்டி குட்டி ஃபால்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அது தனித்தனியா என்னெல்லாம் பார்க்கறது ஒன்றும் இல்லைங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. பட் ரோடு சீரியஸ்லி சூப்பராக இருந்துச்சு, நீங்க பார்த்துருப்பீங்க கிளைமேட் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு. ரோடு, அந்த லேண்ட்ஸ்கேப்ஸ், வேலிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சான்ஸ்லெஸ் சீரியஸ்லி. ஸோ அதை முடிச்சுட்டு இப்போ போயிட்டு மணி 5 ஆயிடுங்க எப்படியும். டைம் என்னாச்சு, 5 ஆச்சு. ஸோ அப்புறம் ரூம் போயிட்டு செக்இன் பண்ணிட்டு எல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு மறுபடியும் வெளியே போகணும்னா டவுட் தாங்க. நான் நைட்ல எங்க ஒன்றும் பார்க்கறதுக்குலாம் இல்லை,
மெயினாக இங்கே வரவே இந்த லேண்ட்ஸ்கேப்ஸ் இதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு தான். கிளைமேட்டு நம்ம ரூம்ல இருந்தால் கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இப்போ இந்த இடம் எல்லாம் பார்க்கணும்னா நம்ம பகலில் தான் பார்க்க முடியும். நைட்டில் போயிட்டு ஒன்றும் வெளியே வரவே வேஸ்ட்டு தான். ஸோ அப்படி பார்க்கலாம். மேபி அங்கே வெளிச்சம் இருந்துச்சு அப்படின்னா ரூம் வந்து எங்கேயாச்சும் லோக்கல் ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன ஸ்பாட்ஸ் ஏதாச்சும் செஞ்சோன்னா போவோம். இல்லைன்னா நைட்டு அவ்வளோதான். நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு காலைல தாங்க ஃபுல்லாக சுற்றணும். நாங்கள் வந்துட்டு கஜா நிறைய இடத்துக்கு போகிற ஐடியாவும் எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு ஒரு 4 ஸ்பாட் நாங்கள் மெயினாக பார்த்து வச்சிருக்கோம். அந்த 4 ஸ்பாட் ஃபுல்ஃபில்லாக போயிட்டு வரணும், அவ்வளோதான். சும்மா எல்லா இடத்துக்கும் போகணும்னு சொல்லிட்டு சின்ன ஒரு 2 days ட்ரிப்பில் வந்துட்டு நம்ம ரொம்பலாம் பிளான் பண்ணக்கூடாது, பிளான் பண்ணவும் முடியாது. மேபி எனக்கும் மூணார் ஃபர்ஸ்ட் டைம், என் கசனுக்கும் மூணார் ஃபர்ஸ்ட் டைம். அவர் காந்தலூர் வரைக்கும் வந்திருக்கான் அவன், பட் அதை தாண்டி வந்ததில்லை, மூணார்லாம் வந்ததில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால நம்ம வந்துட்டு எல்லா இடத்துக்குமே வந்துட்டு போய் பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. எனக்கு கேட்டிங்கன்னா மோஸ்ட்டாக ஃபேமஸான நல்ல ஸ்பாட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு விசிட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். பாருங்க, மேலே ஏறிச்சு கீழே இறங்குச்சு. சாரி, கீழே இறங்குச்சு ஃபுல்லாக ஸ்டீப்பாக, மறுபடியும் மேலே ஏறிச்சு, மறுபடியும் இப்போ கீழே இறங்குறேங்க. இது ஒரு சின்ன ரிவர் கிராசிங். ஐ மீன் நாட் ரிவர் கிராசிங், ரிவருக்கு மேலே ஒரு பிரிட்ஜு, அதை கிராசிங். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடு கிடையாதுங்க, எல்லாமே ஹோம் ஸ்டே, சின்ன சின்ன ரூம்ஸ், ரெசார்ட்ஸ் தான் இங்கே எல்லாம் மோஸ்ட்லி அதுதான் இருக்குது. இங்கே ராயல் என்ஃபீல்ட் சர்வீஸ் சென்டர் இருக்கு. அப்பா, இது பார்த்தீங்களா அவ்வளோ ஸ்டீப்பாக இருக்கு ரோடு. ஆல்மோஸ்ட் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இதுதாங்க சிக்னேச்சர் ஹோம் ஸ்டே. ஸோ இதுதான் நாங்கள் புக் பண்ண ஒரு சின்ன ஹோம் ஸ்டே. நாட் சின்ன ஹோம் ஸ்டே, ஓரளவுக்கு. ஸ்டாண்டு போகலான்னு நினைக்கிறேன். ஸோ மக்களே, ஸ்பாட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். நான் மற்ற லெவலில் போய் கண்டினியூ பண்ணுறேன்.